மத்தேயு 26ஆம் அதிகாரம் 51 54 வரை. அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும் என்றார். இங்கே 3 விஷயங்களை பார்க்கிறோம். ஒன்று, இயேசுவோடு இருந்த ஒருவன், இவன் பேதுரு என்று இன்னொரு சுவிசேஷத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசுவோடு இருந்தவன் பேதுரு பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதை வெட்டிடுறான். ஒரு வன்முறை அங்கே நடக்கிறது. இன்னொன்று, ஆண்டவர் சொல்றாரு, பட்டயத்தை உரையிலே போடு என்று சொல்லிவிட்டு பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்றாரு, நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? இயேசு சொல்றாரு, நீ பாட்டுக்கு ஒரு கத்தியை எடுத்து, இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கு, ஒருத்தனுடைய காதை மட்டும் நீ வெட்டிட்ட, தலையை கூட வெட்டல, காதை வெட்டி விட்டாய். அது சரி அல்ல, சரியான முறை அல்ல. கத்தியை எடுப்பது சரியான முறை அல்ல. நான் ஜெபித்தால் எனக்கு இந்த கைது வேண்டாம், இந்த சிலுவை வேண்டாம் என்று நான் ஜெபித்தால் 24,000 தேவதூதர்களை பிதா அனுப்புவார். 24,000 தேவதூதர்கள் வந்தாங்கன்னா ஒருத்தர் கூட மிஞ்ச மாட்டாங்க. ஒரு தேவதூதன் 1,85,000 போர் வீரர்களை கொல்ல முடியும் என்று பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். 24,000 தேவதூதர்கள் வந்தால் ஒரு ஆளுக்கு 1,85,000 பேரை ஒரு கொல்ல ஆரம்பிச்சா ஒருவேளை பூமியில கொஞ்சம் பேர் தான் மிஞ்சுவாங்க. நோவா காலம் மாதிரி ஆகி போயிடும். சில குடும்பங்கள் தான் பூமியில மிஞ்சுவார்கள். அவர் அப்படி ஜெபிக்கவில்லை. அவர் சொல்றாரு, நான் அப்படி ஜெபித்தால் வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும்? வேத வாக்கியத்தில் போட்டிருக்கு, தேவனுடைய குமாரன் கைது செய்யப்பட வேண்டும், புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும், பாடுபட வேண்டும், இரத்தம் சிந்த வேண்டும், உயிரை சிலுவையிலே கொடுக்க வேண்டும், கைகளும் கால்களும் குத்தப்பட வேண்டும், மரத்திலே தூக்கப்பட வேண்டும் என்று வேத வாக்கியத்தில் எழுதியிருக்க. வேத வாக்கியத்துக்கு மாறாக நான் ஜெபிக்க கூடாது, நீயும் செயல்படக்கூடாது. வேத வாக்கியத்துக்கு மாறா நீ கத்தி எடுக்கக்கூடாது. வேத வாக்கியத்துக்கு அனுகூலமாக கூட, வேத வாக்கியத்தை நிறைவேற்றுவதற்கு கூட கத்தி எடுக்கக்கூடாது. கத்தி எக்காரணம் கொண்டு நீ எடுக்கக்கூடாது. வன்முறை ஒரு விஷயம், ஜெபம் இன்னொரு விஷயம், வசனம் இன்னொரு விஷயம். 3 விஷயத்தை அங்கே இணைத்து கிறிஸ்து சொல்கிறதை பார்க்கிறோம். அதனால ஜெபம் அது கத்தியை எடுப்பதை விட ஜெபிப்பது வல்லமை உள்ளது. யாக்கோபில நம்ம படிக்கிறோம், யுத்தம் பண்ணி கிடைக்காதது ஜெபம் பண்ணினால் கிடைக்கும் என்று யாக்கோபிலே நாம் படிக்கிறோம். ஆக ஒரு யுத்தம் பண்ணுவதை விட ஒரு ஜெபம் பண்ணுவது அது வல்லமை உள்ளது. ஆனா அந்த ஜெபம் கூட வசனத்துக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். வசனத்துக்கு முரணாக பண்ணினாலும் ஜெபத்தை கேட்பார். இயேசு திட்டமா சொல்றாரு, நான் ஜெபம் பண்ணா 24,000 தேவதூதர்கள் இப்போ வந்து இறங்குவாங்க. இயேசு சொல்றாரு, வசனத்துக்கு முரணா கூட ஜெபிக்கலாம். பாவம் இல்லை, பாவத்துக்காக பாவம் செய்ய ஜெபித்தால் அதற்கு பிதா உதவி செய்ய மாட்டார். ஆனால் பாவமல்லாத ஒரு விஷயம், ஆனால் வசனத்துக்கு முரணானது. நல்ல பிரபலமான எடுத்துக்காட்டு இஸ்ரவேலுக்கு ராஜா வேண்டாம், தேவனே ராஜாவா இருப்பார், தேவனுடைய பிரதிநிதியாக நியாயாதிபதிகள் ஆளுவார்கள் என்பதுதான் தேவனுடைய சித்தம்.
ஆனா இவங்கெல்லாம் ஜனங்கள்லாம் கேட்டாங்க, எல்லாருக்கும் ராஜா இருக்கிறார், எங்களுக்கு ராஜா வேணும். திரும்ப திரும்ப கேட்டதுனால அது தேவனுடைய சித்தம் இல்ல. தேவன் ராஜாவை கொடுத்தார், மன்னராட்சி முறையை கொடுத்தார். மன்னராட்சி முறை ஆண்டவருடைய சித்தம் இல்ல இஸ்ரவேலை பொறுத்தவரை. அது ரொம்ப பிரபலமான ஒரு விஷயம், நமக்கு நன்றாக தெரிந்த விஷயம். ஆக ஜெபத்தை விட வசனம் வல்லமை உள்ளது. வசனத்துக்கு ஒத்ததாக நாம் பண்ணுகிற ஜெபம்தான் அது மிக இந்த உலகத்துல ஒரு வல்லமையான விஷயம். அதுதான் வசனத்துக்கு ஒத்ததாக செய்யப்படுகிற ஒரு ஜெபம். அதனால வசனத்துல இருக்கிறத நம்ம ஜெபிக்கணும். நான் ஒரு வயது முதிர்ந்த பாஸ்டருடைய அனுபவங்களை கேட்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அவர் இன்னொரு மிகப்பெரிய ஒரு பிரபலமான மிக அர்ப்பணிப்பு மிகுந்த ஒரு ஸ்தாபனத்தின் சாவகர், தியாகம் மிகுந்த ஒரு ஊழியக்காரரை பற்றி அவர் பகிர்ந்து கொண்டார். ஊழியத்தில் ஒரு பெரிய போராட்டம் வந்த போது அவரு என்ன நினைச்சாராம், அவர் அர்ப்பணிப்பு மிகுந்த தியாகம் மிகுந்த ஒரு ஊழியக்காரர், ஜெப வீரர். அவர் என்ன நினைச்சாராம், பிசாசால தானே போராட்டம் வருது, பிசாசு ரட்சிக்கப்பட்டுட்டா, பிசாசு மனம் திரும்பிட்டா பிரச்சனை வராதே. ஆக பிசாசு மனம் திரும்புவதற்காக நான் ஜெபிக்க போறேன்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாராம். இது நேரிலே அவரை அறிந்து அவர் பக்கத்தில் இருந்து அவரிடத்துல கற்றுக்கொண்ட ஒரு வயது முதிர்ந்த ஊழியக்காரர் எனக்கு சொன்னது. அந்த காரியத்தை செய்த ஊழியக்காரர் இப்போது உயிரோடு இல்லை. அவர் மிகப்பெரிய ஒரு ஸ்தாபனத்தின் ஒரு ஸ்தாபகர். அவர் என்ன ஜெபம் பண்ணாராம், பிசாசு மனம் திரும்பணும்னு உபவாசம் இருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாராம். பல நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்றாராம், பிசாசு ரட்சிக்கப்படணும், பிசாசு மனம் திரும்பணும்னு ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஒரு நாள் ஆண்டவர் இறங்கி வந்தாராம். வந்து சொன்னாராம், நீ செத்தா கூட பிசாசு மனம் திரும்ப மாட்டான், இப்படிலாம் ஜெபம் பண்ணாத, முதல்ல சாப்பிடுன்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் தான் உபவாசத்தை நிறுத்திட்டு சாப்பிட்டாராம். இந்த மாதிரிலாம் நம்ம ஜெபம் பண்ணலாம். ஒருவேளை உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பக்கம் அவருக்கு வேத வெளிச்சம் குறைவா இருக்கிறதை இந்த சம்பவம் காட்டினாலும் கூட அவர் வேத வசனத்தை சரியா புரிஞ்சிக்காம ஏதோ ஒரு வைராக்கியத்துல ஜெபம் பண்ணாரு. ஆனாலும் அவருடைய வேத அறிவு குறைவானது என்று சொல்லிவிட முடியாது. இந்த மாதிரி ஏதாகிலும் வசனத்துக்கு முரணா நம்ம ஜெபிக்க கூடாது. அப்படி பிசாசு மனம் திரும்ப மாட்டான், அது எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் மனம் திரும்ப மாட்டான். அதனால ஆண்டவர் உபவாசிக்காதன்னு தடுத்தாரு. இல்லைன்னா உபவாசம் இருந்தே செத்து போக வேண்டிதான். உபவாசம் இருந்து செத்து போனவன் எத்தனை பேர் இருக்கான்? அதனால ஜெபிப்போம். கத்தியை எடுத்து ஒருவரை தாக்குவதை விட ஜெபிப்பது வல்லமை உள்ளது, முதல் காரியம். இரண்டாவது காரியம், பண்ணுகிற ஜெபம் வசனத்துக்கு ஒத்ததா இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். விசுவாசி அவிசுவாசியை கல்யாணம் பண்ணக்கூடாது. ஒரு விசுவாசியை நான் அவிசுவாசியை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஜெபம் பண்ணா அது ஒரு மோசமான காரியம். அது உபரீதத்திலே முடியலாம். ஆகவே கவனமாய் இருப்போம். ஆமென்.